வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்திடமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடமும் கெஞ்சி நிற்கின்ற வேலை எங்களிடம் கிடையாது என்று தொல் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் கொந்தளித்துள்ளார். இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் பெருசும் பொருளாக மாறியுள்ளது. முழுமையாக இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது. அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என்றும் அதில் அதிமுக உட்பட மதுவிற்கு எதிரான இயக்கங்கள் பங்கேற்கலாம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது பொது அழைப்பு விடுத்திருந்தார் திருமாவளவன். முதல்வர் வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு திரும்பி வந்தவுடன் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து நீங்களும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்று பேசியதுதான் தொல் திருமாவளவனின் உண்மையான முகத்தை மக்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். ஆளும் கட்சிதான் மதுபான கடைகளை நடத்தி வருகிறது. அவர்களே எப்படி மதுபான ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடலாம்? இது எந்த விதத்தில் நியாயம்? தொல் திருமாவளவன் அரசியலில் இத்தனை ஆண்டு காலம் என்னத்தை கற்றுக்கொண்டார் என்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சனமும் செய்துள்ளனர். திருமாவுக்கு எதிரான கருத்துக்களை யாரும் கூற வேண்டாம் என்று முதல்வர் அமைச்சரிடமும் திமுகவின் மூத்த தலைவர்களிடமும் கூறியிருந்ததாக தகவல்களும் வெளியாகியிருந்தன. திமுக கூட்டணியில் திருமாவுக்கு நெருடல் ஏற்பட்டிருப்பதால் கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி விலகப் போவதாக பரவலான தகவல்களும் வெளியானது. இந்த பரபரப்பை மேலும் பற்ற வைத்தது போல திருவாரூரில் பேசிய திருமா மது ஒழிப்பு மாநாடு காரணமாக கூட்டணியில் இரக்கம் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் என்றும் பேசியிருந்தார். ஆனால் அதற்கு பின்புதான் அமெரிக்காவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை வந்தபொழுது திருமாவளவன் அவர்கள் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் கோரிக்கை மனுவை முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்துள்ளார். RS பாரதி, TKS இளங்கோவன் பங்கேற்பார்கள் எனவும் திருமாவளவனிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் திருமாவளவனுக்கு எதிராக தற்பொழுது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மதுபான ஒழிப்பை எப்படி ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த முடியும்? இது தமிழகத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்ட மதுபான கடைகளை நடத்துவதும் நடத்தாமல் இருப்பதும் தமிழக ஆளும் கட்சிக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசிடம் மோதுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகள் இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு சராசரியான அரசியல் இயக்கம் அல்ல. இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோட்டு கொள்ளுங்கள் என்று இந்த இயக்கம் வெறும் அதிகார வேட்டை கொண்ட இயக்கம் அல்ல. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தினால் கூட்டணி தலைமை கட்சியான திமுக வருத்தத்திற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கூட இந்த திருமாவளவனால் யூகிக்க முடியாதா என்ன என கேள்வி எழுப்பிய திருமா இந்த விவகாரத்தில் மக்கள் நலனா அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிகளின் நலனா என்று பார்த்தால் மக்கள் நலனை என்று இப்பொழுது கூறியிருக்கிறார். வாரத்திற்கு ஒரு முறை அந்தர்வல்ட்டி அடிக்கின்ற திருமாவளவனை நம்பி அவரது ஆதரவாளர்கள் எப்படி திருமாவளவனுக்கு பின்பால் செல்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தற்பொழுது விமர்சனமும் செய்து வருகிறார்கள். ஒரே தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும் என்று திருமாவளவன் நினைக்கிறது தவறல்ல. ஆனால் மக்களை குழப்பத்திலும் தொண்டர்களை குழப்பத்திலும் ஆக்காமல் இருந்தால் சரிதான் என்று தொல் திருமாவளவனுக்கு தற்பொழுது அரசியல் கருத்துக்களையும் பிரபல கட்சி தலைவர்கள் வழங்கி வருகிறார்கள். திருமாவளவன் 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கேற்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப் போவதாக மீண்டும் தற்பொழுது அந்தர்வல்ட்டி அடித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த செய்தி, சிறையிலிருந்து வந்த அவசர தகவல் அலர்ட்டான முதல்வர், நிர்வாகிகளுக்கு பறந்த அதிரடி உத்தரவு. துணை முதல்வராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமர வைக்க வேண்டும் என்று பல நாள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அமைச்சர் பதவியை மீண்டும் மாற்ற முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றால் மற்ற அமைச்சர்கள் விருப்பம் என்னவென்று தெரிந்து கொள்ள 3 மாதங்களாக இதை பற்றி மக்கள் மத்தியிலும் பற்ற வைத்து கொண்டிருக்கிறது திமுக. கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்பது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கசிந்துள்ளது. இந்த மாதமோ அல்லது கடைசியாக அடுத்த மாதத்தின் முதல் வாரத்திலோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்கும் பொழுது
செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஆனால் அவசர தகவல் என்னவென்றால், அமைச்சரவையில் நான் இடம்பெற்றாலும் சரி இடம்பெறாமல் இருந்தாலும் சரி ஜாமீன் கிடைக்கவில்லை என்றால் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பேற்க வையுங்கள் என்று சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்திருப்பதாகவும், காலதாமதம் செய்யாதீர்கள் என்று ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கிலிருந்து வெளியே வந்ததும் அவரது பதவி உள்ளிட்டவை அவருக்கு கிடைக்கும் என்று கட்டாயம் உறுதியாக அளித்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். ஒரே சமயத்தில் இரு பதவிகளையும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காகத்தான் இந்த உத்தரவுகளை ஸ்டாலின் அவர்கள் கடந்த சிறைக்கு சென்ற உடனேயே செந்தில் பாலாஜி அவர்களிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கிடைப்பதற்கு ஓராண்டிற்கு மேலாகும் என்று அவர் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அதிமுகவின் ஆட்சியில் செய்த ஊழல் தற்பொழுது திமுகவின் ஆட்சியில் அவரை சிக்க வைத்திருக்கிறது என்றாலும், திமுகவின் அமைச்சரவையில் இருந்த பொழுது பல்வேறு வழக்குகளிலும் பல்வேறு மோசடித்தனங்கள் செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூடுதலாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சுமார் 6350 குற்றப்பத்திரிகை தாக்கலும் செய்திருக்கிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வெளிவருவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் குறைவுதான் என்றும், செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு முழுமையாக விடுதலையாகும் வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில்தான் இருப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதுவரை தாமதமாக்க வேண்டாம். செந்தில் பாலாஜி அவர்களது உத்தரவின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அமைச்சரவை மாற்றத்தை செய்யுங்கள், நான் ஜாமீனில் வெளிவந்த பிறகு அமைச்சரவையில் எனக்கு இடம் தாருங்கள் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியிருப்பதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்பொழுதும் இடம் இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. பல்வேறு தவறுகள் செய்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றாலும் திமுகவை ஒரு நொடி கூட காட்டிக் கொடுக்காமல் தற்பொழுது வரை அமைதியாகத்தான் சிறையில் இருக்கிறார். ஜாமீனும் கிட்டத்தட்ட அவருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் திமுக போராட்டத்தை நடத்தி வந்தாலும் தற்பொழுது வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காதவாறு அமலாக்கத்துறை பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்தில் பதிவு செய்துதான் வருகிறார்கள். இதற்காக அவரது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு கூட எம்எல்ஏ பதவி வைத்திருப்பதன் காரணமாக அவருக்கு ஜாமீன் கொடுத்தால் அதை வைத்து துஷ்பிரயோகம் செய்வார் என்ற அமலாக்கத்துறை வாதம் நீதிமன்றத்தில் போடப்பட்டுள்ளதன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளிவர முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியும் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தால் அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்பொழுதும் இடம் கிடைக்கும் என்றவாறு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. இதனால் காலதாமதம் செய்யாமல் துணை முதல்வர் பதவியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமர வையுங்கள் என்று தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்தே கூறியுள்ளார். நமது வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த வீடியோவில் திருத்திக் கொள்வோம். மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.